ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை மதியம் டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சா? ஸ்கூலுக்கு பசங்களெல்லாம் கிளப்பி விட்டாச்சா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள், அதுவே உங்களுடைய பலன். அப்புறம் திருத்துவ தேவனை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச சொல்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதில் குமாரன் நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார் பாவங்களுக்காக. அதனால் பாவங்களை நம்ம விடத்தில் அறிக்கையிட்டால் அதிலிருந்து விடுதலையை கொடுப்பார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவரிடத்தில் கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். சிலரை ஒரு வாரத்தில் அப்பவுமே கூட ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். சிலரை சில வருடங்கள் கழித்து கூட நிரப்புவார். அதனால் தொடர்ந்து கேளுங்கள். கேட்பதை மாத்திரம் விடவே கூடாது. கேளுங்கள், தரப்படும் அப்படி வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நிரப்புவார். அப்புறம் குமாரர் மேலும் குமார்த்திகள் மேலும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு அந்த சாப்டரில் யோவேலில் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் உங்களை நிரப்புவார், பலனாக வைப்பார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.